தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைக்க புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வருகின்ற 30ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தின் பதவி காலம் முடிவடைய உள்ளது. அதற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற செய்தியை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். நடந்து முடிந்த தேர்தலில் விஜயின் டிவிகே அணிக்கு 108 இடங்களை பிடித்து முதல் இடத்தில் இருக்கிறார். ஆனால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 118 இடங்கள் தேவைப்படுகிறது. மெஜாரிட்டி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை. இப்போது 10 இடங்கள் தேவைப்படுகிறது. இதற்காக மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்க வேண்டும். அதற்காகவும் ஒரு கால அவகாசம் இருக்கிறது. வருகின்ற செய்தியின்படி மே 10க்குள் அந்த கூட்டணிகளை யார் என்று சொல்லி ஆளுநருடன் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது கூட்டணியுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காங்கிரஸ் முழு ஆதரவை அளித்துள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் ஆதரவு அமைப்புகள் 5 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இப்படியாக 5 இடங்கள் கிடைத்துள்ளது. அடுத்தபடியாக கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கட்சிகளை பார்த்தீங்கன்னா PMK அதாவது பாமக இவர்களுக்கு 4 இடங்கள் உள்ளது. மற்றும் CPI and CPIM இவர்களுக்கு தாலா 2 இடங்கள் வீதம் இவர்களிடமும் 4 இடங்கள் உள்ளது. மற்றும் VCK விடுதலை சிறுத்தைகள் இவர்களிடமும் 2 இடங்கள் உள்ளது. தற்போதுள்ள நிலவரப்படி காங்கிரஸ் PMK இடதுசாரி கட்சிகள் VCK இவர்களுடனான பேச்சுவார்த்தை நடைபெற்று நல்ல முன்னேற்றத்தில் காணப்படுகிறது என்ற செய்திகள் வந்திருக்கிறது. ஆகவே வருகின்ற 2 தினத்திற்குள் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைப்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. வேறொரு செய்தியை பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் அதிமுக 2வது மற்றும் 3வது இடங்களில் உள்ளனர். இவர்கள் 2 பேரும் கூட்டணி வைத்தால் என்னவாகும்? அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என்ற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான கேள்வியை தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டபோது கூட்டணி வைப்பதான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை என்றும் தாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டு காலம் உறுதியாக இருப்போம் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது. ஒருவேளை அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் அத்துடன் அவர்களுடைய எதிர்காலம் முடிவடைய வாய்ப்புள்ளது என்ற பலமான செய்திகளும் வந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். என்னென்ன நடக்கிறது என்று தொடர்ச்சியாக பார்க்கலாம்.